Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ்ல ஆர்கான்சா ரிப்பன், சாட்டின் ரிப்பன் ரெண்டும் வச்சு ஒரு ரோஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். நமக்கு சாட்டின் ரிப்பன் எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஒரு அட்டையில எடுத்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு இந்த சாட்டின் ரிப்பனை அப்படியே சுத்தி எடுத்துக்கறோம். எந்த அளவுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் அளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி எடுக்கும்போது நம்ம எடுக்கிற எல்லா பீஸுமே நமக்கு ஈக்குவலா ஒரே சைஸ்ல கிடைக்கும். இப்போ அதே மாதிரியே நான் ஆர்கான்சா ரிப்பனையும் சேம் அதே அட்டையிலே வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் அளவுக்கு ரொட்டேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாட்டின் ரிப்பன் மேலே இந்த ஆர்கான்சா ரிப்பனை அப்படியே வச்சு அதோட எட்ஜஸ் ரெண்டு எட்ஜஸையும் நான் ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆர்கான்சா ரிப்பனோட ஒரு எட்ஜை நான் இப்படி கிராஸாக மடிச்சுக்கிறேன். திரும்பவும் கிராஸாக மடித்ததுலேருந்து கீழ் சைடுக்கு இன்னொரு மடி மடிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதோட எட்ஜஸில் நான் ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே ஆப்போசிட் எட்ஜையும் நான் கிராஸாக மடித்து அதை திரும்பவும் ஒரு மடி மடிச்சுக்கிறேன். இப்போ அதை ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட சிங்கிள் பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஆர்கான்சா ரிப்பன் மேலே கொடுக்கறதுக்கு பதிலாக கூட வெறும் சாட்டின் ரிப்பனில் கூட இந்த ரோஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான பெட்டல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெட்டல்ஸ் எடுத்து அதில் ஒன் சைடில் மடித்து விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல்ஸ் எடுத்து அதுக்கு மேலேயே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸையும் அப்படியே மேலே கொடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரும். இப்போ நம்ம மொத்த பெட்டல்ஸையும் ஒட்டிட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். க்ளூ அப்ளை பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலுமே அதனால் காய விட்டால் தான் பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு டிசைன் பண்ணுறோன்னா அது நல்லா காயறதுக்கு கொஞ்சம் டைம் விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெட்டல் ரோவை அப்படியே பென் சைடாக திருப்பி அதோட கீழ் சைடில் மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ளவர் வேணி மட்டும் எடுத்து அதோட எட்ஜில் வச்சு அதோட ஒரு எட்ஜில் இருந்து நல்லா இந்த ஃப்ளவரை சுற்றிட்டு எடுத்துகிட்டு வரேன். எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கீழே கொடுத்துருக்க க்ளூ பர்ஃபெக்டாக எல்லா பெட்டல்ஸ்லேயும் பட்டு நமக்கு ஒரு ரோஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ரோஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக நம்ம ரோஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஈஸியான மெட்டீரியல் தான். எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாட்டின் ரிப்பன், ஆர்கான்சா ரிப்பன் வச்சு தான் இவ்வளோ சூப்பரான நம்ம ரோஸ் டிசைனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் ரிப்பனை எடுத்து நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் க்ரியேட்டிவான நிறைய டிசைன் நம்ம கிளாஸில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.